வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, உங்கள் வீட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் வாங்கிடுங்க. வருஷம் ஆனால் நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கிடுங்க. நார்மல் பஞ்சாங்கம், மூர்த்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடணும். வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கணும். அந்த பூஜை அறையை வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு இந்த மூர்த்தம் குறிக்கிறது, வீடு பால் காய்ச்சணும், புண்ணியாசனம், அதை வரன் பார்க்குற நேரம். ரெண்டாவது ஒரு அதாவது எல்லா ஒரு சுபகாரியத்துக்குமே நீங்கள் சோசியத்தை தான் அணுகணும். நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கி வச்சிட்டிங்கன்னு சொல்லி நீங்களே பார்த்து எதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு சாதகத்தில் பார்த்தீங்கன்னா மூர்த்தம் குறிக்கிறதுங்கிறது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. மூர்த்த பஞ்சாங்கத்தில் மூர்த்தம் குறிக்கிறது எப்படி, வீடு பால் காய்ச்சறது எப்படி, பிள்ளைகளுக்கு மொட்டை அடித்து காது ஊற்றுறது எப்படி, ஒரு குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கொடுக்குறது எப்படி அப்படின்னு எல்லாமே பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் 2 பஞ்சாங்கமே நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வாங்கி வைக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு குழந்தை ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், ஒரு நம்ம பையன் பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணுறோம், மூர்த்தம் குறிக்கணும், அப்போ இந்த மாதிரி வீடு பால் காய்ச்சுறோம், சுபகாரியம் எதாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் சோசியரை அணுகுனா தான் நல்லது நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், சோசியருக்கு வாக்குஸ்தானம் பலிதனம், வாக்குஸ்தானம் இருக்கும், வாக்குஸ்தானம் பலிதனம், வாக்குஸ்தானம் இருக்கும்போது அவங்கள போய் அணுகணும். சரி, ஏங்க அதான் மூர்த்த பஞ்சாங்கத்தில் மூர்த்தம் போட்டிருக்கலவா, அதை நம்ம மூர்த்தமாக குறிச்சிக்கலாம்ல? அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த மூர்த்தத்து நேரத்தில் லக்கணம் போடணும். அந்த பாப்பாவோட சாதத்தில் லக்கணம் எங்கே இருக்குது, நீ போடுற லக்கணம் எப்படி இருக்குது, அதை கம்பல் பண்ணணும். அந்த பையனோட சாதத்தில் என்ன நட்சத்திரம் லக்கணம், அதை கம்பல் பண்ணி புதுசாக ஒரு லக்கணம் எடுத்து கொடுக்கணும். அவங்க வாழணும் அல்லவா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அல்லவா. நம்ம எதையுமே நம்ம கையில் பஞ்சாங்கம் இருக்குது, மூர்த்த பஞ்சாங்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதையுமே டக்குன்னு எடுத்தோம் கமுத்தனும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அப்போ இன்றைக்கி இப்போ இந்த செகண்டு வரைக்கும் லக்கணம் என்ன ஓடிட்டுருக்கு, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இந்த லக்கணம் என்ன ஓடிட்டுருக்கு, இந்த பேச்சு ரீச் ஆகுமா, என்ன ஆகும், மக்கள் மத்திக்கு போகுமா போகாதான்னு இந்த செகண்டில் லக்கணம் போட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரசன்னம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெத்தலை பிரசனத்தில் 27 ஏகப்பட்ட பிரசன்ன வகை இருக்குது வைங்களேன். அந்த பிரசனத்தையும் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் பஞ்சாங்கம் வாங்கி வைங்க. அதாவது மூர்த்த பஞ்சாங்கம் வாங்கிக்கலாம், நார்மல் பஞ்சாங்கம் வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கலாம், பூஜை அறையில் வச்சுக்கலாம், புழங்காத இடத்துல நீங்கள் வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்லணும்னா, அந்த 9 நவக்கிரக அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். 9 நவக்கிரகம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தோட அனுகிரகம் கிடைக்கும், உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். இப்போ மும்மூர்த்தி இருக்கிறாங்க, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே, மும்மூர்த்தி இருக்கிறாங்களவா. அந்த மும்மூர்த்தி பவர் உங்களுக்கு கிடைக்கும். இதே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அப்போ நீங்கள் அந்த பூஜை அறையில் இருக்கிற பஞ்சாங்கத்துக்கு, மூர்த்த பஞ்சாங்கம், நார்மல் பஞ்சாங்கத்துக்கு, அப்போ அந்த பூஜை அறையில் வச்சுருக்கிறீங்க, அதாவது அந்த நேரம் பார்த்து முடிஞ்ச விளக்கு போடுங்க, நெய் விளக்கும் போட்டு வழிபாடு வச்சுக்கோங்க. ஒரு 5 பத்தி 5 பத்தி 3 பத்தி இப்படி இந்த பருத்தி வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. அந்த பஞ்சாங்கத்துக்கு பவர் ஊட்டும். இப்போ ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, 12 வருஷத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அந்த கும்பாபிஷேகம் எப்படின்னா என்ன தெரியுங்களா, அப்போ அந்த கோயில் அந்த அந்த கும்பாபிஷேகம் நடத்துகிறோம், பவர் ஃபுல்லாக இருக்கும். அது அந்த பிரசன்னம் போட்டு பார்த்தா தெரியும், அந்த தெய்வம் எப்படி பவராக இருக்குது, உள்ள ஊழியர்கள் என்ன பண்ணாங்க, அந்த கோயில் என்ன மாதிரி சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது பிரசன்னத்தில் வந்துடும். என்னங்க, அப்போ இதவே நம்ம என்ன 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணி அந்த சிலைக்கு பவர் ஊட்டி அதை நம்ம பவர் பண்ணி அதிலிருந்து நமக்கு அனுகிரகம் நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி தாங்க பஞ்சாங்கம் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பஞ்சாங்கம் வாங்கி வைங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே, உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் கிடைக்கும், குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் இஷ்ட தெய்வம் நிறைய கும்பிட்றீங்க, வெளியிலே போகிறீங்க, வெளியில் பிள்ளைங்க பசங்களுக்கு ஸ்கூல் விட்டால் வெளியூர் தான் பார்க்குறேன். நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் போயிருக்கிறாங்க, வெளியூர் வந்துருக்குறாங்க, அங்கே போய் சாமி விட்டாங்க, இப்படி தான் சொல்கிறீங்க. மெயினாக உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் வச்சுங்க, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கு இந்த படியரிசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் பொங்கல் வச்சு தேங்காய் பழம் வாங்கி அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதை விட நீங்கள் படியரிசி கொடுத்துருங்க. எப்படிங்க, சக்கரை பொங்கலுக்கு உண்டானது என்ன சாமான், ஒரு 250 ரூபா வரும் ஒன்றுங்க. 1 கிலோ பச்சரிசி, அதுக்கு வெல்லம், நெய், அதுக்கு உண்டானது எல்லா பொருளும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு உங்கள் தேங்காய் பழம் வாங்கி நீங்கள் அவசியம் பண்ணிட்டு வாங்க. அந்த தாய் மனம் குளிர்ச்சி அடையும், நீங்கள் உங்கள் வீடு குளிர்ச்சி அடையும், உங்கள் பசங்க பிள்ளைகளை நல்ல ஒரு சரியாயிருவாங்க. இதுதான் ஒரு பஞ்சாங்கத்தை வீட்டில் வச்சு பார்க்குறதுன்னா அந்த குலதெய்வத்தை அணுக்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளைவு. இதை எப்படின்னா, நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கி வழிபடுவீங்க, இதெல்லாம் கலியுகம். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா
யார் விட எல்லாமே சாதத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, சாதத்தை பற்றி பேசுகிறாங்க, ராசியை பற்றி முதல்லாங்க ராசி நட்சத்திரத்தை பற்றி தான் மக்கள் சொல்லுவாங்க. என்ன ராசி என்ன லக்கணம், சாரி இந்த ராசி இந்த நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க. இப்போலாம் லக்கணம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராசி என்ன லக்கணம் என்ன எனக்கு என்ன திசை புத்தின்னு கூடது கூட எல்லா மக்களும் சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்படின்னா நீங்கள் உங்கள் சாதத்தை தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு லக்கணம் என்ன, உங்கள் பசங்க பிள்ளைகளை கல்யாணம் எப்படி, படிப்பு எப்படி, வீடு கட்டுறது எப்படி, நிலம் வாங்குறது எல்லாமே அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கும். இருந்தாலும் இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.